எல்லா அரசியல் கட்சிக்கும் எதை பற்றி வேணும்னாலும் கருத்து சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. இவர்களுக்கு தகுதி கிடையாது, அவர்களுக்கு தகுதி கிடையாது என்ற வாதத்தை நான் ஏற்பதே கிடையாது. ஏன்னா பல தருணங்களில் நாங்கள் கருத்து சொல்லும் பொழுது உடனே காங்கிரஸுக்கு இந்த 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 கருத்தை சொல்கிறதுக்கு யோகிதை கிடையாது அப்படின்லாம் பல தடவை விமர்சனம் வைப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறதே கிடையாது. இந்த நிகழ்கால நிகழ்வுகளை பற்றி அந்தந்த எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியுடைய பிரமுகராக இருந்தாலும் தன்னுடைய கருத்தை சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம்ன்றது நேற்றே நான் சொல்லிட்டேன், மிகவும் வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஒரே ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் நான் கவலைப்படுகிறேன். அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் மிகவும் துயரம் அளிக்கிறது. அந்த பெண்ணுக்கு சரியான மன உறுதி இருப்பதால் தான் அது வெளிப்படையாக ஒரு புகார் கூட கொடுக்க முடிஞ்சுது. அந்த குடும்பம் படுற வேதனையை நானும் படுகிறேன் என்ற என் வருத்தத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இப்பொழுது நீதிமன்றம் ஒரு சிறப்பு காவல் படையை அமைச்சிருக்கிறாங்க. 3 அதிகாரிகள், பெண் அதிகாரிகளை வைத்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அறிக்கை வரட்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, ஒருத்தரை கைது செய்திருக்கிறாங்க. இது இந்த ஒவ்வொரு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்பொழுது தண்டனை தான் அரசாங்கம் வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பொது இடங்களில் இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே யார் வேணாலும் வந்துட்டு போகிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காமல் அங்கே ஐடி கார்டு வச்சுட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஆனால் சமுதாய விழிப்புணர்வும் வர வேண்டும். பெண்களை ஒரு எந்த கோணத்தில் ஆண்கள் பார்க்கிறார்கள் என்பதில் சில குளறுபாடு இருக்கிறது. அதற்கு குடும்பத்தில் வளர்ப்பிலிருந்தே ஆண்களுக்கு பெண்கள் நமக்கு சமம், அவர்களை ஒரு அடையும் பொருளாக மட்டும் பார்க்காமல் அவர்களையும் ஒரு சம உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயம் ஆண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.